யூடியூப்ல ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவோட வைரல் ஸ்டேஜை வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் வந்து தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை என்கரேஜ்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. பட் அதே டயத்தில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, சேனலோட வீடியோஸோட வியூஸ் வந்துட்டு கம்மியாகும் போதோ இல்லை அப்படின்னா நம்ம சேனலோட க்ரோத் வந்து டவுன் ஆகும்போது நமக்கு அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணாலும் நமக்கு ஒரு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அலர்ட் ஆகிக்கலாம். அது என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு இது நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி அவங்க நம்பருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்னோட சேனல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது. பட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோட எவர்கிரீன் கண்டென்ட்லேருந்து வியூஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு வியூஸ் வரதுனால எனக்கு வந்து ரீசெண்டாக வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வீடியோஸ் வந்து நான் போடலை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 7 டேஸாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா பழைய வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது யூடியூப் டீம் வந்துட்டு இப்போ வந்துட்டு உனக்கு வெயிட்டி ஸ்டுடியோவில் ஒன்று காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சேனலோட வியூஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிருக்குது. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வெயிட்டி ஸ்டுடியோவில் ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஒன்று வந்தது, ஓகேங்களா? நமக்கு ஒரு சேனல் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஒரு சேனல் வந்துட்டு மாதம் வந்து 30,000 வியூஸ் வந்துட்டு வருது, ஓகேங்களா? அது பழைய வீடியோஸ்லேருந்து வர வியூஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரீசெண்டாக வந்துட்டு போடக்கூடிய வீடியோஸோட வியூஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு மாதம் 30,000 வியூஸ் வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடாமலையோ இல்லை அப்படின்னா பழைய வீடியோவோட வியூஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகும்போது நம்மளோட சேனலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வியூஸ் வந்துட்டு குறையும், ஹவர்ஸ் வந்துட்டு குறையும், அதுக்கப்புறமா வந்து நமக்கு ரெவன்யூ வந்துட்டு குறையும். ஸோ இப்படி குறையும் போது நம்மளோட சேனல் க்ரோத் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிடும். இம்ப்ரெஷனும் வந்துட்டு ரொம்ப குறைச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட சேனலை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நடக்காமல் வந்துட்டு உங்களோட சேனலை பார்த்துக்கோங்க. இது நடக்காமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோ போடுங்க. அடிக்கடி வந்துட்டு உங்களோட பழைய வீடியோஸோட வியூஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றுது அப்படின்னா அந்த வீடியோஸோட தமிழில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலில் வியூவர்ஸ் வந்துட்டு திருப்பி கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சேனலையும் இது மாதிரியான ப்ராப்ளம் வந்துட்டு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஏதாவது கற்றுட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.